எஸ் 500 ரூபா ஒரு வாழைப்பழம். சொல்லப்போனால் குட்டி பிரான்ஸ் நகரம் என்று சொல்லலாம். நான் இந்த வணக்கம் வணக்கம். ஓகே ஓகே. நான் ஃப்ளைட்டில் வந்து இறங்கின தான் சொன்னால் ஆண்டனாரிவோன்ட்டு சொல்கிறாரு. இதுதான் வந்து ஹோஸ்டல் பாருங்கோ. ஏற்கனவே வந்ததில் கொஞ்சம் துப்புரவு இல்லாமல் இருக்குது. இங்கே பாருங்க, என்னுடைய இடம் அதுதான், அதாவது கட்டில் அதுதான். இங்காலையுமே என்னுடைய கட்டில் பேக்கு போடுறதுக்கு அப்படியேன்னு சொல்ல மாட்டேன். அதில் ஒருத்தரும் இல்லை. நேற்றிதான் ஒரு ஆள் இந்த ஜப்பான்லேருந்து வந்தவர், அப்போ அவர் போயிட்டார். பாதுகாப்பு லோக்கர் எல்லாம் இருக்குது. ஜாலி பக்கம் இது ஆக்கள் மதுபான மருந்து எல்லாமே சாப்பிட்றது, மற்றது வேறு வேறு இதுகள் எல்லாம் செய்யலாம். மற்றது இதில் 2 இசிஜிஆர், அதாவது லீச்சர் இசிஜிஆர் இருக்குது. அப்படியே உடுப்பு காய போடுறதுனாலும் இதில் காய போடலாம். கீழே இருந்து சாப்பிட்றதுக்கு இடங்கள் இருக்குது. கீழே வந்து உணவகம், இந்த ஹோட்டலுக்குரிய உணவகம் இருக்குது. இதான் வந்து பிரதான இடம் பாருங்க. இந்த ஆண்டனாரிவோ, அதாவது வந்து தெனாண்ட இடத்துல வந்து இப்படியான ஒரு இடம்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வைக்கிற அளவுக்கு இந்த இடம் இருக்குது. என்னென்னு சொன்னால் இங்கே கூடுதலாக காசுக்காரர்கள் மற்றது வந்து பிஸ்னஸ், அதாவது வியாபாரம் சம்மந்தப்பட்ட ஆக்கள் வந்து இங்கே வந்து இந்த தங்குறதுக்குரிய இடங்கள்லாம் இந்த இடம். அதாவது நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. என்ன சொன்னால் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. பேங்க் எல்லாம் இதுக்குள்ளுக்கு தான் இருக்குது. அதோட வந்து இது ஒரு கடும் பாதுகாப்பான இடம். இந்த பாருங்க, இதுதான் வந்து இந்த ஹோட்டலுக்கு கீழே போகிறதுக்குரிய வழி. மேலே வாரத்துக்கு வழியுமே தான். இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, உணவகம். சலாமா. How are you? Where are you from? Huh? You from? From Madagascar. Madagascar. Yeah. இங்கே பாருங்க. ஹோஸ்டலுக்குரிய குளிக்கிற இடம். ஒருத்தரும் இல்லை தானே. இங்கே பாருங்க. இப்போ ஹோட்டலுக்கு வெளியால் போய் பார்க்க போகிறேன், உங்களுக்கும் காட்ட போகிறேன். இங்கால வந்து சமையல் வர இதுதான் ஹோட்டல். சலாமா. இதோ பாருங்க, இதான் இந்த ஹோஸ்டல். இந்த உள்ளுக்கு இருக்க ரிசப்ஷன் எப்படி இருக்கு வந்து. இப்போ பாருங்க, அந்த ஹோஸ்டலை விட்டு வெளியால் வந்துட்டேன். இதான அந்த ஹோஸ்டல். ஹோஸ்டலுக்கு பேர் என்னென்னா மடகாஸ்கார் அண்டர் கிரவுண்ட் ஹோஸ்டல்னு சொல்லி. சலாமா. நிற்கிறேன் பாருங்க, செக்யூரிட்டியானே. ஹாய். இந்த பாருங்க, இதில் இதெல்லாம் போட்டு நம்ம என்ன குழந்தைங்கள ஃப்ரெஞ்ச் தெரிஞ்சால் ஃப்ரெஞ்ச் ஆகல சொல்லுங்கள் என்னென்று. முழுக்க முழுக்க கட்டுற மாதிரி தான் இருக்குது. என்னடா இப்போ இந்த ஹோஸ்டலில் விட்டு வெளியால் வந்து இப்போ நான் சாப்பாடு கடையை தேடி போய் கொண்டிருக்கிறேன். ஹோஸ்டலில் சரியான விலைன்றதை விட பெருசாக நாங்கள் விரும்புகிற சாப்பாடு இருக்காது. இங்கே மடகாஸ்கார் மிளகாசி சாப்பாடு தான் தேடி போய் கொண்டிருக்கிறேன். இந்த இடம் முழுக்க முழுக்க பாருங்க, பெரிய பெரிய வாகனங்கள் இருக்குதா. அது இங்கே பிஸ்னஸ்காரர் தான் கூடுதலாக வந்து போகிறவ. இதெல்லாம் பழி காட்டுது சாப்பாடு கடைக்கு. இங்கே இதுலேயே சப்பாத்துகள் வச்சு வைக்கிறோம். சலாமா. இங்கே சப்பாத்து வச்சு வைக்கிறார், பெண்களுக்குரிய சப்பாத்து. இங்கே சப்பாத்தெல்லாம் மலிவாம் இந்த மடகாஸ்காரில். குறுக்கு வழியால் வந்து கொண்டிருக்கிறேன். தானே இதோட வாகனங்கள் வேற இல்லாது, இல்லாட்டி சுற்றி தான் போவோம் நம்ம மெட்ட பாதைக்கு. சோழன் கொண்டு வரார் போல. அன்னாசி 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 பழம். இதில் ஒரு சாப்பாடு கடை இருக்குது. போய் ஏதாவது சாப்பாடு இருந்தால் வாங்கி சாப்பிடுவோம்.
இங்கே சமைக்கிற அக்கா. ரைஸ் ரைஸ் ரைஸ். No. Noodles only. Kokose. This, what is this? This one. Oh, that one? La soup. Huh? La soup. Meron pat. Ah. This one. Misaw. Misawa. Você meron misaw. Okay, okay. Merci. இப்போ என்னண்டா அந்த சாப்பாடு கடைக்கு போயிட்டு இப்படி நேராக போய் பார்ப்போம் மங்கால பேர் ஏதாவது இருக்குன்னு சொல்லி. இல்லத்திரையும் பொருட்களை கொண்டு வந்து இங்கே விற்கிறாரு அண்ணன் ஒரு ஆள். சொல்லாமா இது என்ன இது சாப்பாடு கடையோ? சாப்பாடு கடை. ஹலோ ரைஸ் 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 நூடுல்ஸ் தான் இருக்குது. What is that? Oh, chicken. Yeah. One. There, here. Let's see. Photo. Okay. ये பாருங்க பண்ணி செல்லாம் வச்சிக்கலாம். இந்த கோழி பொரிஞ்சு கொண்டு இருக்குது. What is that? Yeah, what is that? தண்ணி. This one? Oh no, sorry. சாப்பாடு கடை வேறுங்க. முதல் நாள் சாப்பாடே வேறுங்க. அப்படி இருக்கு வந்து பாஸ்தா நூடுல்ஸ் மிளகறி பாஸ்தா கேரட் எல்லாங்க இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். ரோட்டு கடை சாப்பாடு நல்லா இருக்குது. Okay, super. Salama. How are you? Yeah, you are very handsome. Well, how much, brother? 32. 35,000 riyal. 35,000 riyal. Oh, too expensive. No. This is good quality. Yeah, but quality how much? Is not so cheap. How much you can give me? No, it's fixed price. 15. No. Fixed price. Only We fixed. cannot discount anymore. You can give me Fixed discount. Fixed price. I'm sorry. Because we took this from the delivery company. No discount at all. Oh, We just take small benefit. is it quality okay? Yeah, Kala. quality is good. Made in? Made in Madagascar. Madagascar, but this is on France. It's item to be exported. You always in this area? Yeah. Always. I will come today evening. Okay. Okay, sir. My hotel We are waiting. underground. Wow. Hotel underground. My hotel. So far. Nearby underground. Okay. This one shorts. Sort 25,000 riyal. Do you have like bottom? Bottom? No. No bottom. For discount. Okay. But I will come. Okay. Okay. Nice. Thank you. Waiting for you. அங்கே உடுக்கோல் வச்சு வித்த பார்த்துருப்பீங்க. இஞ்சாலையும் ஒரு சாப்பாடு கடை இருக்குது.
என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஹலோ பிரதர், குட் மார்னிங். வாட் இஸ் திஸ்? Tacos. ஆ Tacos. சிக்கன் Beef. beef. Okay. No beef. Chicken? No. Mutton? No. Okay, come back. You have a motor taxi. You know Hindu temple, how much? What? Hindu temple. What? Hindu temple. Check. Temple. Temple. Ruva. Ruva. Yeah. Da, yeah. How much? 30 mil real. Malagasy 5, 6. 30,000. 3, 0. Oh, expensive. Bye. No. இந்த பாருங்க, இந்த இடம் அப்படி இருக்கு. அந்த நல்ல வடிவா இருக்கு. சுத்தி வேற காட்டுட்டாங்கல்ல. இங்கே அந்த பாதையால வந்தேன் நான். எல்லா பக்கம் ஹோட்டல்ஸ். இதால போய் பார்ப்போம். யா யூ யா 20. I come back here. My hotel there. Okay. 20. No, my hotel is there. Yeah. I come back here. Go around the city. 10,000. 10,000. Wait, near by 50,000. 50? No, it's too expensive. 2 for You brother, you 50 no. 2,000? 5 No. 1 0 10,000. 1 5. Oh, okay, you can, but wait, I come back. Okay. Okay. See photo, come back. Okay. Okay. இங்கால சாப்பாடுகள் வச்சிருக்கேன் பாருங்க. இதுல ஒரு சாப்பாடு கடை இருக்குது. விடிய விளையாடுனா 8 மணிக்கு பாருங்க இந்த இடம் அப்படி இருக்குதாண்டு. இதெல்லாம் பாருங்க தெருவோர உணவகம் தான். இதுல என்ன பான் வச்சு வைக்கணும். இங்கே பாருங்க ஈரல், கனவை, ஒரு சாப்பாடு எல்லாம் மாற்று குழம்பு. இதுல பாருங்க ஒரு மீன் கடை இருக்குது. இங்க பழைய காரை எடுத்து செய்யணும். இப்படியே இருக்க ஒரு சுற்று பார்த்தேன் நான் பாருங்க. இது போட்டோ காப்பி எல்லாத்தையும் அடிக்கிற கடை. இங்கே ஒரு சாப்பாடு கடை இருக்குது. ஹலோ, ரைஸ். நோ, இங்கே மிரக்கறி வச்சு விற்கிறேன் பாருங்க. இங்கே ஒரு சாப்பாடு கடை. இது ரச்சி கடை. இதெல்லாம் சந்து பொந்து பாருங்க. இதில் ஒரு வாழைப்பழ கடை இருக்குது பாருங்க. வாழைப்பழம் வச்சு விற்கிறா. எல்லாமா 1 how much? 1 eat 1 good eat now. Okay, how much? Ariyarar 5. Okay. This 500 ரூபா ஒரு வாழைப்பழம். மெஸ்ஸி
500 ஒரு வாழைப்பழம் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா வெளியே எங்கே இப்படி போகுதுண்டு. தேங்க்யூ. எங்கிட்ட ஒரு இதர வாழைப்பழம் வாங்கிக்கிறாக்கு. இப்போ இந்த காலமாக சாப்பாடு சோறு இல்லை. வேல் வந்து இந்த பான் பேக்கரி சாமான்கள்லாம் சாப்பிட்றேன். எங்கேயோ போகுது பாருங்க. சந்து வந்து காலம் போகிறேன். மக்கள் நல்லா பழகினோம். முதல் தரம் கண்டா கொஞ்சம் விரலினோம். அந்த மற்றபடி கதைக்க பழக நல்லா பழகினோம். இப்படியே பாருங்க ஒரு ஏற்றத்துக்கு போகுது. மெல்லப்பகுதியில் இப்படி வீடுகளாண்டு. ஆனால் இந்த கரையில் ஒரு குப்பையில் காண கிடைக்கல. அதான ஒரு நல்ல விஷயம். எல்லாத்தையும் கூட்டி துப்பரவாக்கி வச்சிருக்கணும். இதுக்குள்ளேயுமோ சந்து. அவங்க போகணும் பாருங்க மேலே. அண்டர்கிரவுண்ட் ஹோட்டல். ஓகே அதில் பாருங்க ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. இதுதான் நான் இப்போ வந்த பாதை. மக்கள் நடமாட்டம் இப்போ தொடங்குது போல. இங்காலையும் ஒரு சாப்பாடு கடை இருக்குது. சலாமா. சின்ன சின்ன வீடுகள்லாம் இருக்கிறேன் பாருங்க. ஆனால் ஒரு அமைதியான வாழ்க்கை தான் பாலினம். இதுக்கு கீழே சுரங்கமா. இப்போ நான் போய்கொண்டிருக்க இந்த இடத்துக்கு கீழே வேறு ஒரு குடியிருப்பும் இருக்குது. அதாவது அந்த ஹோட்டல் இந்த மலைப்பகுதிக்கு கீழே தான் இருக்குது. அந்த மலையை குடைஞ்சு அதுக்குள்ளே கொண்டு போய் ஹோட்டல்களை கட்டி வச்சிருக்கிறேன். அந்த சுரங்கம் மாதிரி. மடகாஸ்கர் அண்டர்கிரவுண்ட் பெயர் அந்த இடத்துக்கு. பார்த்தீங்களா இஞ்சி எப்படியெல்லாம் செய்து வச்சிருக்கிறேன். இது என்ன இது? படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறோம். ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாமா. இப்போ ஒரு கரையால் போகிறேன் பாருங்க. மெலப்பகுதியின் கரையால் டியூஷன் கிளாஸ் பாருங்க. இந்த இங்கேருந்து பாருங்க இந்த மடகாஸ்கரில் இருக்க அந்த வீடுகளின் வடிவமைப்பு. ஐரோப்பியர்கள் கலாச்சாரம் இங்கே வந்த பிறகு எல்லாம் கலந்து போட்டுது. எப்படி எல்லாம் கட்டி வச்சிருக்கிறோம். கூடுதலான வீடுகள கூரையெல்லாம் தகர கொட்டில் பாருங்க. ஓகே நோ. இங்கே பக்கம் சின்ன சின்ன பெட்டி கடைகள் இருக்குது பாருங்க. மஷு மலகாசி sorry no you Madagascar Madagascar tu nggak banyak Sri Lanka selama Assalamualaikum வணக்கம் ஓகே பிரதான வீதிக்கு வந்துட்டேன் பாருங்க. இதுல ஒரு சர்ச் இருக்கு பாருங்க. தேவாலயம். ஆப்பிள் வச்சிருக்கா. ஆப்பிள் மடகாஸ்கர் ஆப்பிள். வாழைப்பழம் பாருங்க. No just look. How much price? Price 2500. Huh? 2500. Okay. Lama? Me look. Okay? Photo. இதில் இந்த ஃபோட்டோ எடுக்க கேட்டுறான். அவன் மண்டவை
அலாமா இது ஃபோட்டோ ஓகே. இதோ பாருங்க இந்த இடம் எப்படி இருக்குதாண்டு. மடகாஸ்கர்ல பிரதான நகரமான தெனாவில் நிற்கிறேன்னு பாருங்க. அந்த கட்டிடங்கள் எப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு வண்ணத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்க. இந்த பிரான்ஸ் ஆக்களின் கட்டிடக்கலையோட கூடுதலாக ஒத்துருக்குது. பழைய காலத்து கட்டிடங்கள் தானே இது பாருங்க. இதில் ஒரு புது கட்டிடம் மாதிரி கிடக்குது. இல்லாட்டி பழைய கட்டிடத்துக்கு பெயிண்ட் அடிச்சவே தெரியல. இதா பாருங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சாப்பாடு இருக்க மாதிரி. இங்கே வந்து பாஸ்தா இருக்குது. இதில் ஒரு பழைய காலத்து கட்டிடம் ஒன்று இருக்கு பாருங்க. சலூன். யா பாருங்க பழைய டாக்ஸி ஒன்று வருது. பழைய காலத்து கார். பழைய காலத்து கார்கள்லாம் கூடுதலாக ஓடி திரிக்குது. இந்தியாவில் இருக்க எல்லாம் அந்த ஐரோப்பிய முறைப்படியே காட்டி வச்சுக்கிறோம். ஆனால் கூடுதலாக செங்கல் காட்டுறாங்க. கூடுதலாகன்னா 99% அப்படித்தான். இதில் ஒரு ஞாபகம் இங்கே இருக்க கட்டிடங்கள் எல்லாம் ஒரு நிறத்தில் இருக்குது. இங்கே பாருங்க நீல நிற கட்டிடம் எல்லாமா. இந்தியாவில் சலூன் உண்டு. இந்த கரையில எல்லாம் கடைகள் பாருங்க. சலாமா. Can I look? Look. Photo. Messi. Takor. இதா பாருங்க கறி இதுன்றது. சாக்கோல். ஓகே. கறி. ஓ சாக்குன். மெர்சி. கறி அல்ற பாருங்க. ஓகே. இப்படிதான் கிராமப்புறங்கள்லையும். ஓகே. இங்கே வந்து கேஸ் பாவிக்கிற குறகு மற்ற எப்படியான இந்த கறியை வச்சு தான் கூடுதலானாக்கள் சமையல் செய்கிறவை. அதாவது இன்னுமே அந்த பழமையான முறையாக இருந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த மடகாஸ்கருக்கு எந்த பிரச்சனையுமே வராதுன்ற ஒரு நிலைமை இருக்குது. ஏனென்றால் வேறு எல்லாருமே தற்சார்பு பொருளாதாரத்தில் அதோட தெரிஞ்சிருக்குது வேக எப்படி சிக்கலான சூழ்நிலையை வந்து உயிர் வாழ முடியுமாண்டு. இப்போ இஞ்சாலி பக்கம் போய் பார்ப்போம். இதில் வேணுங்க பழைய காலத்து டெலிஃபோன் புட் மாதிரி கிடக்குது. இல்லை கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லைன். ஐரோப்பா முறைப்படி தான் கட்டியிருக்கணும். பிரெஞ்சு காலனி இருந்தது தானே. நிலையெல்லாம் பாருங்க செங்கல் கட்டிடங்கள். இது ஒரு பெரிய கட்டிடம் ஒன்று இருக்குது. ஹோட்டல் போல் இதா எப்படி கட்டியிருக்கமாண்டு. இதெல்லாம் பாருங்க. இது ஒரு ஆள் வீடு. இதுக்கு முன்னுக்கு போய் காட்டுற அப்படி இருக்க மாட்டேன். சொல்லப்போனால் குட்டி பிரான்ஸ் நகரம் என்று சொல்லலாம். ஆனால் இந்த